கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மிக கவனத்தோடு கவனித்து குறிப்புகளை எடுத்து இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் ஆண்டவருக்குள்ளே வளருகிறோம் என்று எழுதியிருந்த அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் சாட்சிகளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, உங்கள் திருச்சபையிலே மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்னும் அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். உங்களைப் போல உங்கள் நண்பர்களும் உங்கள் குடும்பத்தினரும் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்வது நல்லது. இந்த வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் நேரம் எடுத்து காத்திருந்து செயல்படுவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக செய்து வருகிற உதவிகளுக்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பகுதிகளிலே ஜெப குழுக்களை அமைத்து ஜெபிக்க உங்களை வேண்டுகிறோம். ஜெப குறிப்புகள் வேண்டுமென்றால் தயவு கூர்ந்து எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப குழுவை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சிந்திக்க துவங்கினோம். அந்த வசனத்தை ஒரு முறை கூட நாம் சிந்தித்து தொடர்ந்து மற்ற வசனங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். இது ஆபகூக்கின் வார்த்தைகள். காவலிலே தரித்து காத்திருக்கப் போவதாக இங்கே ஆபகூக் கூறுகிறார். அநேக தீர்க்கதரிசிகளை காவலாளிகளாக உருவகித்து ஒப்பிட்டிருப்பதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கலாம். உதாரணமாக எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் தேசத்தின் காவலாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்து எச்சரிக்க வேண்டியது அவசியம். தன்னுடைய எச்சரிப்பை கொடுப்பதற்கு தேவன் அவர்களையே பொறுப்பாளிகளாக வைத்திருக்கிறார். அலங்கத்தாலே சூழப்பட்ட நகரங்களிலே இந்த காவலாளிகள் அரணிலே அமர்ந்து இரவு வேளைகளிலே எதிராளிகளின் வருகையை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் உண்மை உள்ளவர்களாக விழித்திருப்பவர்களாக இருந்தால்தான் நகரம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த காவலாளி நகரத்தை காண்பித்துக் கொடுக்கிறவனாக இருந்தால் அல்லது எதிராளிகள் வரும்பொழுது எச்சரிப்பு கொடுக்க தவறிவிட்டான் என்றால் அந்த நகரம் அழிக்கப்பட்டுவிடும். அவ்வாறுதான் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஆபகூக் காவல் அரணிலே காத்திருந்து தேவனுடைய செய்தியை பெறப்போவதாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, காவல் அரணிலே காத்திருக்கும் பொழுது அவர்கள் தூங்க முடியாது. ஏனோதானோ என்று கருத்தற்றவர்களாய் இருக்க முடியாது. மிகவும் விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஆபகூக் அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். நான் காவல் அரணிலே கர்த்தருக்காக காத்திருப்பேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற காரியம் உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் நீங்கள் அவருக்கு எதிராக பேசாமல் முறுமுறுக்காமல், கர்த்தாவே, ஏன் இந்த காரியம் நடைபெறுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், நான் உமக்காக காத்திருப்பேன் என்று சொல்வீர்களா? இங்கே அவர் என்ன சொல்கிறார்? அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்கிறார். அதாவது, நான் காவல் அரணுக்கு செல்வேன், அங்கே அமைதியாக காத்திருப்பேன். ஏனென்றால் தேவன் பதில் உடையவராக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது என்ன பதில் என்பதை நான் அறியேன். ஆனால் அவரிடத்திலே பதில் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் அந்த பதிலை ஏற்ற நேரத்திலே எனக்கு தருவார் என்ற நிச்சயமுள்ளவராய் அவர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் செயல்படும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம் மேல் உள்ள அன்பினாலே அவர் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் காத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களுக்கு காத்திருக்கும் அனுபவம் உண்டா? தேவனுடைய வழிகளை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் உண்டா? தேவன் அடிக்கடி தாமதிக்கிறவர். அவருடைய செயல்களை எல்லாம் அவர் மெதுவாக நிதானமாக செய்கிறவர். ஆபகூக்கிற்கு பதிலளிக்க தேவன் நோக்கமுடையவராக இருந்தார். ஆனால் அது அவருடைய வேளையிலே வருகிறதாய் இருந்தது. பொதுவாக நாம் தான் எப்பொழுதும் அவசரப்படுகிறோம்.
ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. 2 கொரிந்தியர் 5:6 இதன் காரணமாகவே பவுல் இவ்வாறு சொல்கிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய பதில்கள் பெறாத கேள்விகள் இருக்கிறதா? பரலோக தேவன் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. நமக்கு அது இப்பொழுது புரியாவிட்டாலும் அவரிடத்திலே அதற்கு பதில் உண்டு என்பதை நான் உறுதியாய் அறிந்திருக்கிறேன். அதை ஒரு நாளிலே அவர் எனக்கு தெரிவிப்பார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் முறுமுறுப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை கடினமானதாய் இருந்தாலும், இறுக்கமானதாய் இருந்தாலும், உங்களை வேதனைப்படுத்துகிறதா இருந்தாலும், நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக அவருக்காக காத்திருங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியை மட்டும் கேட்டு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால், உங்கள் பாதை அவருடைய பாதத்திலே சமாதானம் நிறைந்ததாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்பொழுது ஆபகுக் 2:2 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. தேவன் சொல்கிறார், நீர் இவற்றை எழுதி வை. ஏனென்றால் 21ஆம் நூற்றாண்டிலே வாழும் மனிதர்களும் கேள்வியுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என்னுடைய பதில் அவர்களுக்கு கிடைக்கும். இதை எழுதி பத்திரப்படுத்தி அவர்களுக்கும் கொடு என்று சொல்கிறார். இங்கே கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். சிலர் இதை இவ்வாறு எண்ணிக்கொள்கிறார்கள், ஓடுகிறவன் வாசிக்கும்படிக்கு என்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் அவ்வாறு சொல்லவில்லை. அதாவது அதை வாசித்த பின்பு அதன்படி கடந்து ஓடு என்று சொல்லுகிறார். ஆங்கில வேத புஸ்தகத்திலே இந்த மொழிபெயர்ப்பு மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே சாலையின் வரைபடம் தேவை என்கிறார். நாம் எங்கே போகிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு நம்முடைய வழிகளை பற்றி அதிகம் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாசித்து அறிந்த பிறகு அதில் ஓட முடியும். அதாவது நாம் வாசித்து அறிந்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக கடந்து போக வேண்டும். வாசிக்கிறவன் பின்னர் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் தூதுவனாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த அநேகர் சரியான ஆயத்தம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் உபதேசிக்கவும் விரும்புகிறார்கள். அவர்கள் ஓடுவதற்கு முன்பு நன்கு வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் சிலர் காத்திருந்து வேதத்தை முறைப்படி கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. அவர்கள் ஒரு சிறிய குறுகிய கால வேத பயிற்சியை எடுத்துக்கொண்டு பிரசங்கிக்க தொடங்கிவிட நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, வேதத்தின் பயிற்சியை பெற்று ஆழமாக கற்றுக்கொள்ளாமல் உடனே பிரசங்கிக்கப் போவது தவறானது. நீங்கள் ஓட துவங்கும் முன்னர் நன்கு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாட்சி கூறும் முன்னர் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை குறித்த விளக்கத்தை சொல்ல உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆபகுக் இந்த தரிசனத்தை எழுதி வைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் இவ்வாறு வேதத்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு எழுதி தந்திருப்பதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறவர். அவர் தன்னை மறைக்க விரும்பவில்லை. அவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைகிறோம். அந்த வெளிப்பாட்டை நாம் இந்த வேத வசனத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு தீர்க்கதரிசிகளால், தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட இதை நாம் வாசித்து தியானிப்பது மிகவும் அவசியமானது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வேத தியான நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் குறிப்பிட்ட நேரத்தையும் ஒதுக்கி இருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் அவருடைய பாதையிலே ஓட அது உங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனங்களின் பாதையிலே நாம் ஓடுகிறது மட்டுமல்ல, அந்த வசனங்களை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும்படியாக ஓட நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்பொழுது ஆபகுக் 2:3 பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும்.
அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்திற்கு த நியூ ஸ்கெஃபீல்ட் ரெஃபரன்ஸ் வேதாமத்திலே சிறந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அங்கே காத்திருந்த தீர்க்கதரிசிக்கு தரிசனம் பதிலாக வருகிறது. இதை வசனம் 2 முதல் 20 வரை நாம் பார்க்கலாம். இங்கே 3 காரியங்களை பார்க்க முடியும். முதலாவதாக, இஸ்ரவேலர் செய்த தீமையான காரியங்கள் மீது வரும் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு. இதை குறித்து 5வது வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையிலேயும் பின்னர் 15 19 வரையிலையும் நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, வசனம் 14 நாம் பார்க்கிறது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற தேவனுடைய எதிர்கால நோக்கம் வெளிப்படுகிறது. இந்த தரிசனம் கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு காத்திருக்கிறது. இது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற காரியத்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37 38ஆம் வசனங்களிலேயும் நாம் பார்க்க முடியும். ஆபகுக்கிலே அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயரிலே அவர் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்கள், எபிரேயர் 10:37, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று பார்க்கிறோம். எனவே இது அவருடைய வருகையை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த தரிசனம் நிறைவேறும் பொழுது பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மூன்றாவதாக, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இதற்கு இடையிலே உண்டாகும் விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த சிறந்த சுவிசேஷ வார்த்தை யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் கூறப்பட்டிருப்பதை ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. புறஜாதியாருக்கு மட்டும் என்று அந்த வார்த்தை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரையுள்ள வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:11 முதல் 14 வரை. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வாசிக்கிறோம். இங்கே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைகள் புறஜாதியாராகிய நமக்கு எவ்வாறு நடைமுறை பயனுள்ளது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இந்த வார்த்தைகள் எபிரேயர்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இந்த விசுவாச வாழ்வு என்பது திறந்து அளிக்கப்பட்ட பின்னரே புறஜாதியாரின் ரட்சிப்பு சாத்தியமானது. மேலும் இஸ்ரவேலிலே மீந்திருப்பவர்கள் விசுவாசிக்கும் பொழுதும் அது அவர்களின் ரட்சிப்பை சாத்தியமாக்குகிறது. இஸ்ரவேல் தேசம் குருட்டாட்டத்திலும் அவிசுவாசத்திலும் இருக்கும் பொழுது தேவாலயமும் ஆசாரியத்துவமும் இல்லாமல் இறுதியாக நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள இயலாமல் இருக்கும் பொழுது விசுவாசத்தினாலும் உண்டாகும் வாழ்வை மீந்திருக்கும் யூதர்களுக்கு அது வாக்கு பண்ணுகிறது. நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அவருடைய பழைய இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு நியாயத்தில் குருடானதை குறித்து நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஆனால் உடன்படிக்கையின் இரக்கத்தால் ஒரு தனிப்பட்ட யூதனின், அதாவது ஆபிரகாமின் விசுவாசத்தை அண்டிக் கொள்ளலாம், அதில் போக்கிடத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதன் மூலமாக அந்த யூதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். இருந்தபோதும் இது பாலஸ்தீன மற்றும் தாவீதின் உடன்படிக்கைகளை தள்ளிவிடவில்லை. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். 20ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல கர்த்தர் மீண்டும் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருப்பார். அருமையானவர்களே, நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் ஒரு நாளிலே பதில் தருவார் என்ற சத்தியத்தை நீங்கள் நம்பி சார்ந்து கொள்ளலாம். அந்த நாள் ஒரு சிறந்த நாளாய் இருக்க போகிறது.
பரலோகத்தின் தங்க வீதியை குறித்து கூட எனக்கு அதிக விருப்பமில்லை. மனித இனத்தை இன்று குழப்பிக் கொண்டிருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறதை குறித்தே, அறிந்து கொள்ளப் போகிறதை குறித்தே எனக்கு விருப்பமாயிருக்கிறது. இதன் மத்தியிலே நாம் விசுவாச வாழ்க்கையிலே நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட ஆபுகூக்கை போல அநேக கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகமானவை புரியாமல் இருக்கலாம். பேதுருவினுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய மாம்சத்தை புசித்து தன்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடர்களிலே அநேகருக்கு இது புரியவில்லை. ஆகவே அவர்களிலே சிலர் யோவான் 6:60 இவ்வாறு சொல்கிறார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அடுத்ததாக அதே அதிகாரத்திலே 66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆம், இவர்களுக்கு இந்த உபதேசம் புரியாதபடியினாலே, கடினமாக தெரிந்தபடியினாலே பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து இவ்வாறு கேட்கிறார். யோவான் 6:67 நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். உங்களுக்கும் நான் சொன்னது கடினமான உபதேசமாயிருக்கிறதோ? உங்களுக்கு புரியவில்லையோ? பின்வாங்கி போக போகிறீர்களோ என்கிறார். அதற்கு பேதுரு 68 ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்கிறார். அதாவது, இயேசுவே, நீர் சொன்னது புரியவில்லைதான், எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நான் உண்மையே நம்புவேன். எங்களுக்கு இவ்வாறு நித்திய ஜீவ வசனங்களை கூறுகிறவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த அனுபவம் வேண்டும். அவருடைய நித்திய ஜீவ வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஒருவேளை புரியாத பகுதிகள் கடந்து வந்தாலும் விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். மனதிற்குள்ளே எத்தனை கேள்விக்குறிகள் எழுந்தாலும் அதை தேவனிடத்திலேயே கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நான் யாரிடத்திலே போவேன்? நான் உமக்கென்று வாழ விரும்புகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு புரியவில்லை, ஆனாலும் நான் உம்மையே நேசிப்பேன், உம்மையே பின் செல்வேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன் என்று தீர்மானம் செய்வோமா?